அன்பினர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி காலை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஜலச்சந்தி அருகே அமெரிக்காவின் அபாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரானிய IRGC சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது. அதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். விபத்து என்று சொல்லுகின்றார்கள். தாக்குதல் விமானம் எல்லாம் எவ்வளவு கண்டிஷன்ல உள்ள திடீர்னு தாக்குதல் ஈரான்காரன் சுட்டா மட்டும்தான் உங்களுக்கு தாக்குதலா சொல்லுவீங்க. ஹார்முஸ் ஜலச்சந்திக்கு அருகே அமெரிக்க தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரானிய படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. ஆனால் அது விபத்துக்குள்ளாயிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஒப்புக்கொண்டார். இஸ்லாமிய குடியரசான போர் நிறுத்தத்தை வாஷிங்டன் தொடர்ந்து மீறி வருவதற்கு எதிராக ஈரான் தீர்க்கமான பதிலடி கொடுத்து வரும் நிலையில் ஹார்முஸ் ஜலச்சந்திக்கு அருகே ஒரு அமெரிக்க ராணுவ தாக்குதல் ஹெலிகாப்டர் விழுந்து நுழைங்கியதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் இது தொடர்பாக ஒரு அறிக்கை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை இரவு, நாம நேற்றே சொன்னமில்லை இன்றிரவு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று இருக்கு என்று சொல்லி நாம நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தோம். மிகப்பெரிய தாக்குதல் இன்று விழுந்தா வரும் என்று. இதுதான் விழுந்தா முதல் கைமுழுத்த வியாபாரமா பார்க்கலாம். திங்கட்கிழமை இரவு நியூயார்க்கில் உள்ள ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது ட்ரம்ப் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அந்த விமானம் அன்றைய தினம் முன்னதாகவே அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பகுதியில் விழுந்து நொறுங்கியதை கூறி தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியை வெளியிட்டதை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அருகே அமெரிக்காவின் அபாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானது உண்மைதான் என்றும், ஆனால் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய கருத்துக்கள் சில தெளிவுபடுத்தல்களை கூறியிருக்கின்றது. ஜூன் 9ஆம் தேதி இன்று ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க ராணுவத்தின் அபாச்சி ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் காயமின்றி நலமாக இருப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஹெலிகாப்டர் எதிரிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது இயந்திர கோளாறு காரணமாக விழுந்ததா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும், இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரிவான அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே ட்ரம்ப் அவர்கள் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை ஒப்புக்கொண்டதாக கூறுவது என்பது பொருத்தமில்லை என்று சொல்றாங்க. அது என்னென்று சொல்லட்டும். ஆனால் ஈரான் தரப்பால நாங்க சுட்டு வீழ்த்தியம் என்று சொல்லப்படுறது. தாக்குதல் விமானம் ஒன்று லேசாக விபத்துக்குள்ளாமா என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதை மட்டுமே உறுதிப்படுத்தி உள்ளார். விபத்துக்குள்ளான சரியான காரணத்தை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருவது சொன்னார். என்னங்கிறது தாக்குதல் விமானம் எப்போதும் விபத்துக்குள்ளாகிற இந்த சம்பவம் குறித்து அறிந்த இருவரை மேற்கோள் காட்டி இந்த சம்பவத்திற்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இருப்பினும் ட்ரம்ப் விமானிகள் நலமாக உள்ளனர், யாருக்கும் காயம் ஏற்படவில்லை, நாங்கள் நாளை ஒரு அறிக்கையை வெளியிடுவோம் என்றும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய குடியரசை இலக்காக கொண்ட தூண்டப்படாத அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சமீபத்திய அலைக்கு எதிராக ஈரான் குறைந்தது 100 அலைகளாக வெற்றிகரமான பதிலடி தாக்குதலை தொடுத்ததை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ஏப்ரல் அன்று போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார். மேலும் ஈரான் தனது எதிரிகளுக்கும் கூட்டாளிகளுக்கும் ஜலச்சந்தியை மூடியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியானது. பின்னர் தெஹ்ரான் அந்த ஜலச்சந்திக்கு ஒரு புதிய மேலாண்மை வழிமுறையை வகுத்து அத்துமீறி நுழையும் கப்பல்களை எதிர்கொள்ள தொடங்கியது. கடந்த மாதம் இந்த ஆக்கிரமிப்பு 40 நாள் காலகட்டத்தில் அமெரிக்க ராணுவம் குறைந்தது 42 விமானங்களை இழந்ததாகவும் அதன் மதிப்பிடப்பட்ட செலவுகள் பல பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளதாகவும் ஒரு காங்கிரஸ் அறிக்கை தெரிவிக்கிறது. அமெரிக்க போர்த்துறை மத்திய கட்டளை பிரிவு சென்ட்ரல்காம் பிரிவு மற்றும் இராணுவ ஊடக நிறுவனங்களின் தகவல்களை பயன்படுத்தி காங்கிரசுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை விமான இழப்புகளின் மொத்த செலவை சுமார் 2.6 பில்லியன் டாலர்கள் என மதிப்பிட்டுள்ளது. அந்த ஆவணத்தின்படி இந்த இழப்புகளில் போர் விமானங்கள், கண்காணிப்பு விமானங்கள், எரிபொருள்
நிரப்பும் விமானங்கள், போர் மீட்பு ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அழிக்கப்பட்ட அல்லது சேதமடைந்த விமானங்களில் 4 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்கள், ஒரு F-35A ட்ரைனிங் லைட்னிங் 2, ஒரு A-10 தண்டர்பால் 2, 7 KC-135 ஸ்ட்ரோடாடேங்கர் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் ஒரு E-3 சென்டி வான்வெளி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் ஆகியவை அடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் 2 MC-130J கமாண்டோ 2 விமானங்கள், ஒரு HH-60W ஜாலி கிரீன் 2, 24 MQ-9 ட்ரோன்கள் மற்றும் ஒரு MQ-4C ட்ரைட்டன் ஆகியவற்றின் இழப்புகளையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது, பட்டியலிட்டுள்ளது. ஆக ஜலச்சந்தியில் அமெரிக்காவின் அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ஈரான் உறுதியாக தெரிவித்திருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்ள இவங்களுக்கு மனசில்லை தான் பெரிய ஜங்கடம். பார்க்கலாம். தொடர்ந்து தாக்குதல் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது, அவைகளையும் ஒப்பிட்டு பார்ப்போம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.